தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த திங்கட்கிழமை இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? இன்றைக்கு இறை வார்த்தை தருகிறேன். பிரியமான இறை உறவுகளே, திருப்பாடல் 95:8-7 எடுக்கப்படுகிற வார்த்தைகள்: உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயங்கள் இறுகிவிடக்கூடாது. நம்ம இதயம் ஆண்டவருக்கு உகந்த இதயமாக இருக்கணும். அது ரொம்ப ரஃபாக மாறிடக்கூடாது, ரொம்ப கடினமாக மாறிடக்கூடாது. என்னன்னா, நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவராகவே மாறிடுறோம். இது தப்பு, அப்படி நான் விட மாட்டேன், இதை நான் மன்னிக்க மாட்டேன், இதை நான் ஏற்க மாட்டேன். ஒரு இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீங்க. ஆண்டவர் அந்த இதயத்தோடு நம்ம பார்த்தா, நான் மன்னிக்க மாட்டேன், நீ தப்பு பண்ணிட்ட, நான் இதை உனக்கு விட மாட்டேன், நான் இதை உனக்கு செய்ய மாட்டேன், ஏன்னா நீ ஒழுங்கா இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லிட்டா. எனவே இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் இந்த காலை வேளையில், இந்த புதிய நாள், இந்த புதிய வாரம், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாத, மென்மையா இரு. ஆசீர்வாதத்தை நீ அறுவடை செய்வாய். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். நான் ரொம்ப ரஃப்பாக இருக்க வேண்டாம், நான் மன்னிக்காமல் இருக்க வேண்டாம். ஆனால் நான் என்ன பண்ணணும்னா, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி செய்தால் எத்தனை நலம். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிற பொழுது எவ்வளோ ஆசீர்வாதம். இந்த காலை ஆராதனை ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுட்டு ஆஃபீஸ் போகலாம், ஒரு வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் அந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கலாம், ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அல்ல நீங்கள் எங்கேயாவது இருக்கிற இடத்துல உங்களை நேரம் இருக்கிற போது பார்க்கலாம், இரவு வேலையில் பார்க்கலாம், நீங்கள் பஸ்ஸில் பயணிக்கிற பொழுது இதை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் எங்கெல்லாம் வெளியில் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் இருந்து கொண்டு இந்த ஆராதனை பார்க்கலாம். ஆனால் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் இந்த ஆராதனையில் இந்த இறைவனையே, இந்த ஆண்டவரையே நம்பி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் எத்தனை நாளும் நீங்கள் செய்கிற இடங்களில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்க போகிறது. நீங்கள் இந்த கணத்தில் எந்த இடத்துல இருந்து இந்த ஆராதனையை பார்க்கிறீர்களோ, ஆண்டவரிடம் ஜெபிக்கிறீர்களோ, அவரை ஆராதிக்கிறீர்களோ, அவரை துதிக்கிறீர்களோ, உங்களுக்கு எத்தனை நாளும் எவ்வளோ ஆசீர்வாதம், உங்களுக்கு எவ்வளோ புதுமையில இன்றைக்கு நீங்கள் காண போகிறீர்கள். எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை காட்டிலுமாக அவர் உங்களை அப்படி தொட போகிறார், அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். எனவே அவரை ஆராதிப்போம். மனித இதயத்தை கடினப்படுத்த மாட்டான்ப்பா, என் இதயத்தை நான் கடினப்படுத்த மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு நான் மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், நேசிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி நான் உங்களை நாடுகிறேன், நான் உங்களை என் இதயமாக மாற்றிக்கொள்கிறேன். உனக்கு எத்துணை நாளும் நன்றி அப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்ற செய்திக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரை, துதிப்போம் ஆண்டவரே, ஆராதிப்போம். பிரியமான பிள்ளைகளே, வல்லமையான இறைக்கிருவிலே வாழ்வோம். எனவே நண்பர்களே, பைபிள் கமிஷன்ல இருந்து கிஃப்ட் டு ஜீசஸ்னு ஒரு கான்செப்ட், நிறைய பேருக்கு பைபிள் தரணும் எனக்கு ஒரு ஆசை. புதிதாக இந்த பைபிள் கமிஷன் பொறுப்பேற்றிருக்கிற நாயர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இறைப்பணி செய்ய. எனவே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அதாவது கிஃப்ட் ஜீசஸ், இயேசுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். எப்படின்னா, பைபிள் கொடுக்கறது மூலமாக, ஏழைகளுக்கு கொடுக்கறது மூலமாக, சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்வது, ஏழைக்கு செய்வது, கடவுளுக்கு செய்வது தானே. விருப்பம் இருந்தால் இந்த போஸ்டல் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் உதவி செய்யலாம் என்று வழி நடத்துகிறேன். எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளை, மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 38வது இறைவார்த்தையிலிருந்து 42வது இறைவார்த்தை. இயேசுவிடம் அடையாளம் கேட்கிறார்கள். அப்போ இயேசு, பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவிட்ட அடையாளம் கேட்குறாங்க. நான் நம்புற மாதிரி நீ எங்களுக்கு அடையாளம் காட்டு. அப்போ இயேசு 2 உதாரணங்களை தருகிறார், 2 பேரை தருகிறார். ஒன்று, நினிவே நகர மக்கள். தீர்ப்பு நாளில் நினிவே நகர மக்கள் இவர்களுக்கு எதிராக கண்டனம் செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இந்த நினிவே நகர மக்கள்? யோனா மனசே இல்லாம தான் ஆண்டவர் அங்க போறார். அவருக்கு விருப்பமே இல்லை, நினிவே நகருக்கு போக விருப்பம் இல்லை. ஆண்டவர் யோனாவை நினிவே நகருக்கு அனுப்புறார். அங்க போய் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? அவருக்கு விருப்பமே இல்லை, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார். ஆனால் அதிசயம் என்னன்னா, அந்த மக்கள் எல்லாம் கேட்டு மனமாறுறாங்க. அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் மனமாறுறாங்க. ஆண்டவர் தருவதாக இருந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு வல்லமை பாருங்க. அப்ப ஆண்டவர் அடுத்த உதாரணம் தருகிறார். தென்னாட்டு அரசி,
இந்த தென்னாட்டு அரசி அப்படின்றது 1 அரசல் புத்தகம் 10வது அதிகாரத்தில் இந்த தென்னாட்டு அரசி என்ன பண்றாங்கன்னா, சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக நீண்ட தூரம் பயணம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த யார் ஒரு அடையாளம் வேணும் கேட்டாங்களோ அவங்க சொல்றாரு, இறுதி நாளில் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இவர்களோடு எழுந்து இவர்கள் கண்டனம் செய்வார். ஏன்னா சாலமோனு ஞானத்தை கேட்க அவ்வளோ தூரம் பயணித்து வராங்க தென்னாட்டு அரசி. இயேசு சொல்றாரு, இங்கு இருப்பவர், அதாவது இயேசு சாலமோனை விட பெரியவர். நினிவே நகர மக்களுக்கு யோனாவை அனுப்பினார். அந்த மக்கள் மனமாறினார்கள். ஆனால் இயேசுவே அங்கு மறைநூல் அறிவிக்கிறார், பரிசேயர்கள் மத்தியில் இயேசுவே போதிக்கிறார், கடவுளே போதிக்கிறார். ஆனால் அவங்க மனம் மாறல. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே வந்திருக்கேன், இதுக்கு மேலே நான் அடையாளம். நண்பர்கள், வாழ்க்கையில் அடையாளத்தை தேடாதீங்க. ஆண்டவரை இதை காட்டுங்க அப்பா, ஆண்டவரை இதை எனக்கு நடத்தி காட்டுங்க ஆண்டவரை. வாழ்க்கையில் அபிஷேகங்கள் நடக்கட்டும் என்பது என்று, ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் என்பது அல்ல. அது நடக்கணும்னா அவர் நடத்துவார், அதுவாக அது நடைபெறும். எனவே பிரியமுள்ள அன்பர்களே, அடையாளங்களை தேட வேண்டாம். ஒரு புதிய நாள், இன்றைக்கு ஒரு புதிய நாள். விசுவாசம், உங்க குடும்பம், உங்க ஆரோக்கியம், இது எல்லாமே ஆசீர்வாதங்கள். எதுக்கு அடையாளத்தை தேடிட்டு இருக்கீங்க? அவர்கள் அடையாளம் கேட்டார்கள், எனக்கு ஆண்டவரே இருக்கிறபடி வேற என்ன அடையாளம் வேண்டும்? எனவே நம்மிடம் இருப்பதே ஆசீர்வாதம். அதை பிடிச்சுக் கொள்வோம் பிரியமான இறை உறவுகளே. அடுத்ததாக, இந்த இறைவார்த்தை என்பது நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். இந்த இறைவார்த்தை என்பது நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். நினிவே நகர மக்கள் மாறினார்கள், மாற்றம் வந்தது, வாழ்க்கை மாறியது, ஆசீர்வாதம் வந்தது. உங்கள் ஆன்மீகத்தை நீங்கள் பிடியுங்கள். இந்த திங்கட்கிழமை நீ ஆன்மீகத்தை பிடியுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், வேற எதையும் பார்க்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ வேற எதையும் பார்த்து பயந்து போகாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், இன்னும் ஆசீர்வாதங்களை நீ காண்ப, உனக்கு நான் போதும். அவர்கள் அடையாளங்களை கேட்டார்கள், அங்கு கடவுள் இருந்தார், அதை பார்க்காமல் அடையாளத்தை கேட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பார், நீ என்ன பார், ஆசீர்வாதங்களை காண்பாய், கிருபையை காண்பாய், வாழ்க்கை நல்லதை காண்பாய், நீ நினைப்பது நடக்கும்படி காண்பாய், நீ எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ அது வாழ்க்கையில் நடப்பதை காண்பாய், எது உனக்கு மாற வேண்டும் நினைக்கிறாரோ அது அல்ல, இன்னும் ஆசீர்வாதங்களை நீ காண்பாய். நன்றி அப்பா, உன்னை துதிக்கிற ஆண்டவரே, நான் தான் இருக்கிறேன், பயப்படாதே என்ற செய்திக்கு, நான் உனக்கு போதும் என்ற செய்திக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நன்றி ராஜா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவே. ஒப்பு கொடு, ஜெபிங்க, விண்ணப்பங்களெல்லாம் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் என்னவெல்லாம் அனுப்புகிறாங்களோ பாதத்தில் வைக்கிறேன், என்னவெல்லாம் கேட்குறாங்களோ உங்களுக்கு பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன்ப்பா. நீங்கள் தொடுங்க, வழி நடத்துங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக, இறை கிருபையால் வாழ்வீர்களாக. தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த போஸ்ட் பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்க. God bless you, take care.